R15 பைக்கை குறிவைத்து தூக்கிய மர்ம நபர்கள். கோவை நள்ளிரவில் அரங்கேறிய அதிர்ச்சி திருட்டு. சிசிடிவி காட்சிகள் வைரல். கல்லூரி மாணவரின் தவணை முறை பைக் அபகரிப்பு. வெரைட்டி ஹால் போலீசார் தீவிர விசாரணை. கோவை சல்மன் வீதி பகுதியில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மாணவரின் விலை உயர்ந்த R15 இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நள்ளிரவில் திருடிச் சென்ற திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சல்வன் வீதி பகுதியைச் சேர்ந்தவர் ஹரீஷ். இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மேலும் தனது சொந்த செலவிற்காக பகுதி நேரமாக வேலையும் செய்து வருகிறார். இவர் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு தான் சிறுக சிறுக சேர்த்த பணத்தை கொண்டு மாத தவணை முறையில் புதியதாக R15 ரக விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை வாங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அதிகாலை சுமார் 2:45 மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் சல்வன் வீதி பகுதியில் வீடுகளின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை நோட்டமிட்டுள்ளனர். அப்பொழுது ஹரீஷ் தனது வீட்டின் முன் நிறுத்தியிருந்த R15 பைக்கை குறிவைத்த அந்த நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதன் பூட்டை உடைத்துள்ளனர். பின்னர் யாருக்கும் சந்தேகம் வராத வகையில் சாவகாசமாக பைக்கை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்த ஹரீஷ் தனது பைக் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த பொழுது மர்ம நபர்கள் இருவர் பைக்கின் பூட்டை உடைத்து திருடிச் செல்லும் காட்சிகள் துல்லியமாக பதிவாகி இருந்தது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து ஹரீஷ் அளித்த புகாரின் பேரில் வெரைட்டி ஹால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மாநகரில் விலை உயர்ந்த பைக்குகளை தொடர்ந்து நோட்டமிட்டு திருடும் அந்த நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.